வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரத்தில் இன்னும் 3 நியாயாதிபதிகளை குறித்து படிக்கின்றோம். முதல் 2 நியாயாதிபதிகள், அதாவது தோலா மற்றும் யாவீர் என்பவர்கள் மிக சுருக்கமாகவே வர்ணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது வேத எழுத்தாளர் தோலா என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து 22 வருஷங்கள் அவர்களை நடத்தினதாக சொல்லுகின்றார். பின்பு யாவீர் என்பவர் அவனுடைய 30 குமாரரோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை 22 வருஷங்கள் நடத்தினதாக சொல்லுகின்றார். பாருங்கள், வேத எழுத்தாளருடைய மிக முக்கியமான குறிப்பு என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோ ஒரு நியாயாதிபதியினால் நடத்தப்பட்டால் ஒழிய அவர்கள் பாதுகாப்பாய் இல்லை என்பதுதான். நண்பர்களே, இன்றைக்கும் விசுவாசிகள் நடத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கின்றார்கள். வேதம் நம்மை ஒரு மேய்ப்பனால் நடத்தப்பட வேண்டிய ஆடுகளாக சித்தரிக்கின்றது. ஆகவே நமக்கும் தலைவர்கள் தேவைப்படுகின்றார்கள். இதனால்தான் இன்றைய குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் கிறிஸ்தவ பெற்றோர்களும் கிறிஸ்தவ தலைவர்களும் முக்கியமானவர்களாய் இருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு, நம்முடைய வாழ்க்கையில் அக்கறை கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை மாதிரியாக நடத்தி காண்பிக்கும் தலைவர்கள் இன்றைக்கு தேவைப்படுகின்றார்கள். ஆனால் நண்பர்களே, விசுவாசிகள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நடத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கின்றார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 12-14 வாசிக்கும் போது, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் சிகைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என்று வாசிக்கின்றோம். ஆகவே கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆவியானவரால் நடத்தப்படுவது அவசியம் என்பதை உணர்ந்து தினமும் பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரத்தின் அடுத்த பகுதி எப்படியாக இந்த தோலாவும் யாவீர் என்ற நியாயாதிபதிகளும் மரித்து போன பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் விக்கிரகாராதனைக்குள்ளே கடந்து போனார்கள் என்று சொல்லுகின்றது. இந்த முறை இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் மிக ஆழமாக விக்கிரகாராதனைக்குள்ளே போனார்கள். 6ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கின்றோம், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தேரின் தேவர்களையும் சேவித்தார்கள். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் தேவர்களின் மிக நீளமான பட்டியலை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஒரு தெய்வத்தையும் விட்டு வைக்கவில்லை என்பது போல தோன்றுகின்றது. இதில் மிகவும் வருத்தமான காரியம் என்னவென்றால், தாங்கள் உடன்படிக்கை செய்திருக்கும் தேவன் இந்த விக்கிரகாராதனையை முற்றிலும் வெறுக்கிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் உணராமல் போனதுதான். அது மாத்திரமல்ல, பலமுறை அவர்களுடைய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற தேவர்களை பின்பற்றி போனால் அவருடைய பாதுகாப்பை எடுத்து விடுவார் என்று சொன்னதை அவர்கள் உணராமல் போனது இன்னும் ஒரு வருத்தமான காரியம். நண்பர்களே, தேவ ஜனங்களை வழிநடத்த ஒரு பக்தியுள்ள தலைவர் இல்லாத போது இதுதான் நடைபெறுகின்றது. 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, எப்படியாக கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டு அவர்களை பெலிஸ்தியர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார் என்று படிக்கின்றோம். 8ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 18 வருஷமாய் இந்த எதிரிகளாலே ஒடுக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். ஆனால் துக்கமாக இந்த ஒடுக்கம்தான் ஏதோ ஒன்று தவறாயிருக்கின்றது என்று இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்வதற்கு காரணமாயிருந்தது.
10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்று சொன்னார்களாம். ஆனால் நண்பர்களே, முன்பு போல கர்த்தர் உடனடியாக இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றவும் ரட்சிக்கவும் ஒரு நியாயாதிபதியை எழுப்பவில்லை. மாறாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நேரடியாக கடிந்து கொள்ளுகின்றார். 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அப்படியிருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை ரட்சியேன் என்று சொல்லுகின்றார். 14ஆம் வசனத்தில், நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இதன் பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேவர்களை தங்களை விட்டு தூக்கி எறிந்துவிட்டு மனம் திரும்பினதாக பார்க்கின்றோம். அப்பொழுது தேவன் தம்முடைய இரக்கத்தின்படி மிகுந்த கிருபையின்படி அவர்களுக்கு தயவை காட்டுகின்றார். 16ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானது எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று வாசிக்கின்றோம். நண்பர்களே, ஆரம்பத்தில் எப்படி தேவனுடைய மக்களை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவர், ஒரு நியாயாதிபதி அவசியம் என்று நாம் சொன்னோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளும் முதலாவது ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்திருக்க வேண்டும் என்பதும் அதிமுக்கியமான காரியம். தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய விக்கிரகங்களை வெளியே தூக்கி போடாவிட்டால் எந்த தலைவரும் பிரச்சனையை சரி செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருப்பார்கள் என்று சொன்னால் பின்பு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைவர்கள் தங்களுடைய வேலையை சிறப்பாக செய்ய முடியும். ஆகவே நண்பர்களே, ஆண்டவர் பக்தியுள்ள தலைவர்களை தம்முடைய ஜனங்களுக்காக எழுப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு தங்களை திசை திருப்புகின்ற பலவிதமான விக்கிரகங்களை விட்டு விலகி ஆண்டவருக்கு முழுமையாக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய மக்கள் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயம் பக்தியுள்ள தலைவர்கள் மிகவும் பிரயோஜனமாயிருப்பார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.